பொதுவாவே ஆண்கள் கம்பேர் பண்ணும்போது, பெண்களுக்கு சிறுநீர் தொற்று, யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. அதுக்கு நீங்க சொன்ன சில ரீசன்ஸ். 1 நம்மளுக்கு தீட்டு வாயும், யூரின் பாதையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. 2வது முக்கியமான ரீசன், லேடீஸ்க்கான யூரின் பேசேஜ், யுரித்ரான்னு சொல்லக்கூடிய யூரின் பேசேஜ். அதாவது நீர்ப்பையிலேருந்து எக்ஸ்டீரியர் வரக்கூடிய அந்த பேசேஜோட லெங்த் 4 சென்டிமீட்டர் தான். ஆண்களுக்கு வந்து அது ஒரு 20 சென்டிமீட்டர் லாங் பேசேஜ். ஸோ 4 சென்டிமீட்டர்னு இருக்கும்போது, ஃபார் எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன் டு நீர்ப்பையை ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் ஏன் லேடிஸ்க்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி வருது அப்படின்றது. இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பர்சனல் ஹைஜீன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ ஐ திங்க் மோஸ்ட்லி நம்ம துணி நாப்கின்லேருந்து சானிடரி நாப்கினுக்கு மாறிட்டோம். பட் நம்மளோட அண்டர் பேண்ட்ஸோட ஹைஜீன், மாய்ஸ்ட் அண்டர் பேண்ட்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். சானிடரி நாப்கின்ஸ் கரெக்டான இன்டர்வெல்ல சேஞ்ச் பண்ணுறோமா, ஓவர் சோக் ஆனால் டெஃபினட்டாக வந்து அந்த மாய்ஸ்சர் கேன் லீட் டு யூரினரி இன்ஃபெக்ஷன். இதெல்லாம் நம்ம காமனாக பார்க்கணும்.